இசைஞானி இளையராஜா அவர்கள் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த அவர் அப்போதைய பிரபலமாக இருந்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களை சந்தித்து ஆசி வாங்கலான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகிறாரு ஒரு வெள்ளிக்கிழமையில். ஆனால் MSV அவர் அடுத்த வெள்ளிக்கிழமை வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார். அடுத்த வெள்ளிக்கிழமையும் இளையராஜா அவர்கள் MSV வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அன்னைக்கும் MSV அவர்கள் ஆசி கொடுக்காம அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டார். இதனால் மனசு கஷ்டமான இளையராஜா அவர்கள் சரி பரவாயில்ல, இவ்வளோ பெரிய இசை மேதையோட பேசுகிறதுக்கு வாய்ப்பாவது கிடச்சிச்சேன்னு சொல்லி தன்னை தேர்த்திக்கிட்ட அவர் பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னால் அன்னக்கிளிங்கிற படம் மூலமாக இசையமைப்பாளராக உயர்ந்து அந்த பாடல்கள்லாம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிச்சு. இளையராஜாங்கிற பெயரை உலகத்து செவிகளில் ஒட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே இளையராஜா அவர்கள் இசையமைச்சிடறாரு. இந்த சூழ்நிலையில் தான் குழலூதும் கண்ணனுக்கு குயில் வாடும் பாட்டு கேட்குதா குக்கு குக்கு இந்த பாடல் இடம்பெற்ற படம் உங்களுக்கு தெரியும். AVM நிறுவனம் தயாரித்த மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிற படம். இந்த படத்தை R. சுந்தரராஜன் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஆசி வாங்க முடியாத உயரத்தில் இருந்த MSV அவர்களும் இளையராஜா அவர்களும் இணைந்து இந்த படத்துக்கு இசையமைச்சாங்க. ஆமாங்க, யாருக்கிட்ட ஆசி வாங்கணும்னு நினச்சாரோ அவரோடையே இணைந்து இசையமைக்கிற அளவுக்கு தன்னோட உயரத்தை வளர்த்துக்கிட்ட இளையராஜா அவர்கள் எப்போதுமே இசைஞானி தான். ஆமாம், காலம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துரும். எப்படின்னா நம்ம உழைப்பும் முயற்சியும் நேர்மையாக இருந்தால் நீங்கள் அதை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உயரத்தை தொடலாம், உச்சத்தை தொடலாம். நன்றி, வணக்கம்.